அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலுவலக கலைச்சொற்களுக்கு உண்டான தமிழாக்கம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட சில வார்த்தைகள் தான். அதுக்கு என்னென்ன தமிழாக்கம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மேனேஜர் அப்படின்னா மேலாளர் அப்படின்னு அர்த்தம். மேனேஜர்னா மேலாளர். இதே அசிஸ்டன்ட் மேனேஜர்னா உதவி மேலாளர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரி, ஃபைல் அப்படின்னா கோப்பு. ஃபைல்னா கோப்பு அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது பாருங்க, டிசைன். ஒரு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? வடிவமைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம். வடிவமைப்பு அப்படிங்கிறது தான் டிசைன். வடிவமைப்பு தான் டிசைன் அர்த்தம். அடுத்தது சாம்பியன் அப்படின்னா நம்ம சாம்பியன் சொல்லுவோம், வெற்றியாளர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சரியான தமிழ் சொல் அப்படின்னா வாகை சூடி அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. வெற்றியாளர் வந்தாலும் ஓகே தான். வாகை சூடி அப்படிங்கிறது மிக சரியான தமிழ் வார்த்தை. சரிங்களா? வாகை சூடி. அடுத்தது ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா சிறப்பு பேருந்துன்னு சொல்லலாம். அதை மிக சரியா சொல்லணும் அப்படின்னா தனி பேருந்து அப்படின்னு சொல்லலாம். தனி பேருந்து. அடுத்தது பிரீஃப் கேஸ். பிரீஃப் கேஸ்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பிரீஃப் அபவுட் பிரியாம்பல் அப்படின்னு, அதாவது முகவரை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன நினைப்போம்? விளக்கமா சொல்லணும்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கரெக்ட் கிடையாது. பிரீஃப் அப்படின்னா சுருங்க சொல்லு, குறுகி சொல்லு, ஷார்ட்டா சொல்லு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப பிரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி அப்படின்னு தான் அர்த்தம். எக்ஸ்பிளைன் அப்படின்னா தான் விளக்கமா சொல்லுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப பிரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி. அடுத்ததுங்க, செக்னா காசோலை. ரசீது என்ன சொல்லுவோம்? பற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரசீதை வந்து பற்றுச்சீட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி லம்சம் அப்படின்னா திரட்சி தொகைன்னு பார்த்தோம். லம்சம் அப்படி திரட்சி தொகைனா கூட்டுத்தொகை, எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வர தொகை தான் லம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப ரான்சம் அப்படின்னா பிணைய தொகை. அதாவது ஒரு பொருளை அடமான வச்சு நம்ம வாங்குறோம் இல்லையா தொகையை, அதை தான் வந்து பிணைய தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடமான தொகை அப்படிங்கிறது தான் ரான்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னன்னா பிணைய தொகை. ஓகே, அடுத்தது விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டுனா கார்டுனா நம்ம சீட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். விசிட்டிங் கார்டு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம மெடிக்கல் அங்கேயும் போகும்போது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஹவர்ஸ் அப்படின்ட்டு சில இதை பார்த்துருப்போம். அதாவது வந்து பார்வையாளர் நேரம் அப்படின்ட்டு. அப்போ விசிட்டிங் கார்டு அப்படின்னா பார்க்கறதுக்கு உண்டான சீட்டு, காண்பு சீட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விசிட்டிங் கார்டுனா காண்பு சீட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ்ல தான் இந்த அலுவலக கலைச்சொற்கள் இருக்கு. இது லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் இந்த வார்த்தைகள் கொண்டு